ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம தினமும் கந்த சஷ்டி கவசத்தை சொன்னால் இவ்வளவு நன்மைகளா? கந்த சஷ்டி கவசத்தை செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில் சொல்லுங்கள், கடன் உடனே தீரும். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் 48 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை சொன்னால் முருகனின் அருளால் பேர் அற்புதமும் அதிசயமும் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது முருகருக்கு உகந்த, முருகருக்காக பாடப்பட்ட ஒரு பாடல். இதை நம்ம சொல்வதன் மூலம் நவக்கிரகங்களும் நம்மளுக்கு துணை நிற்கும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் அந்த சோதனைகளும் நம்மை விட்டு நீங்கிவிடும். முருகரை நினைத்தாலே நம்மளுக்கு அவ்வளவு நற்பலன்கள் கிடைக்கும். அதுவும் முருகருக்குரிய இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் தினமும் ஒரு முறையாவது படித்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்மெல்லாம் என்ன செய்வோம், அந்த கோபத்தையும் அந்த ஒரு விதமான அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு, மன அமைதிப்படுத்துவதற்கு நம்ம யோகா அப்படின்னு நிறைய பயிற்சிகள், மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுவோம். அது என்னென்ன பலன்லாம் உங்களுக்கு கொடுக்குமோ அந்த ஒரு பலனை நிச்சயமாக இந்த கந்த சஷ்டி கவசத்தை தினமும் நீங்கள் பாடி வருவதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நோய் நொடிகள், உடம்புல நோய் நொடிகள் அண்டாது. தீய சக்திகள் உங்களை நெருங்காது. அதுபோல் நவக்கிரகங்களின் பாதிப்பு உங்களை எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. இவ்வளவு ஒரு அற்புதம் வாய்ந்த இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். அந்த நாளில் நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி பாருங்கள். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறங்க. ரொம்ப நாள் வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறலை அப்படின்னா அந்த வேண்டுதலை நினச்சிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செவ்வாய்க்கிழமை 3 நேரம் நீங்கள் சொல்லலாம். ஒன்று பார்த்திங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரத்தில் நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை அனைத்துமே ஒரு சீக்கிரமே ஒரு தீர்வு நம்ம முருகப்பெருமான் கொடுப்பார். அந்த கடனே உங்களுக்கு இருக்காது. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. 48 நாட்கள் காலை மாலை 2 வேளை நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை விடாமல் சொல்லுங்கள். சொல்லி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு வாரம் நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு அவ்வளவு மனசில் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு மாதிரியான மன தெளிவு உங்களுக்கு பிறக்கும். மேலும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் தினமும் சொல்லுவதால் உங்கள் மூளை செயல்பாடு அதிகரிக்கும். மூளை சுறுசுறுப்பாக யோசிக்க ஆரம்பிக்கும். அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது கந்த சஷ்டியில் எல்லா வரிகளுமே நம்மளுக்கு தெரியும். அதில் முக்கியமாக ஒரு சில வரிகளை பார்ப்போம். இந்த கதிர்வேல் 2 கண்ணினை காக்க, விதிசெவி 2 வேலவர் காக்க, நாசிகள் 2 நல்வேல் காக்க. இந்த மாதிரியான வரிகள் ஒவ்வொரு நம்ம மனித உறுப்புகளையும் சொல்லி நம்ம வேல் காக்க, முருகவேல் காக்க அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அதை மூளை உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்கும். நமது ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்குள் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த அந்த கண்கள், அந்த நாசிகள், கழுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தனி கவனத்தை மூளை செலுத்துகின்றது. அதனால் நம்மளுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள், இந்த கண்ணுலையோ எதோலையோ நம்மளுக்கு நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய்கள் வராமல் நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்காகவே இது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை லேசாக ஏதோ ஒரு பாடல் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது ஒரு சர்வ சக்திகளும் அடங்கிய ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். முற்காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் காட்டில் வசிக்கும் பொழுதும் தியானத்தில் இருக்கும் பொழுதும் அந்த தீய சக்திகளிடமிருந்து தப்பிக்கவோ இந்த கந்த சஷ்டி கவசத்தை அவங்க பாடி பலனடைந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த அற்புத பலன்களை தரக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை தினமும் மனம் உருகி நீங்கள் சொல்லும் பொழுது முருகரின் அருளால் உங்கள் வேதனைகள் அனைத்தும்
விலகி உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து கண்டிப்பாக பிறக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் சொன்னாலே உங்களுக்கே வந்து தெரியும், கண்டிப்பாக அதை நீங்கள் உணர்வீங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத. இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடுபவர்களுக்கு தொடர்ந்து அந்த மதிப்பு மரியாதை உண்டாகும். எல்லோரிடத்துலையுமே ஒரு நல்ல பெயர் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். மனமும் உடலும் வலிமை வந்து அதிகரிக்கும். முக வசீகரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதே போல் செவ்வாய்க்கிழமை நம்ம சொன்ன மாதிரி அந்த 3 டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் விரைவிலேயே அந்த கடனிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு முருகப்பெருமான் அருள் புரிவார். மேலும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் பாடுவதனால உங்களுக்கு அந்த நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கண்டிப்பாக நீங்கும். அந்த எதிரிகள் எல்லாம் மனம் மாறி தோழமையாக உங்களிடம் வந்து பேசுவார்கள். உங்கள் வீட்டை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம், பீடை, செய்வினைகள் அனைத்தும் அடியோடு அழிந்துவிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நீங்கி நேர்மறை சக்திகள், லக்ஷ்மி கடாட்சம், மன நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் வந்து ஏற்படும். அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நான் 48 நாள் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாட போகிறேன், எனக்கு வந்து குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும் முருகா அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொண்டு காலை மாலை தினந்தோறும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு வந்து சரியாக வரன் அமையலை, உங்கள் பிள்ளைங்களுக்கு சரியாக வந்து கல்யாண பாக்கியம் அப்படின்றது கிடைக்கல, தாமதமாகிட்டே போகுது, வேலை கிடைக்கல, வீடு கட்டணும், மேலும் இந்த சொத்து பிரச்சனை, நிலப்பிரச்சனை, வக்கீல், கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறீங்களா? நீங்கள் கண்ணை மூடிட்டு 48 நாள் இந்த கந்தசஷ்டி கவசத்தை தினமும் 2 வேளை படித்து வாருங்கள். செவ்வாய்க்கிழமை அந்த நம்ம சொன்ன 3 வேளையும் படித்து வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், திருமண பாக்கியமும் உங்களுக்கு வந்து அமையும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.